ஓம் சாந்தி. இன்னைக்கு அழகா ஒரு யோக வர்ணனை செய்யலாம். இன்னைக்கு பாபா வரதானத்துல பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும் அப்படின்று. பாஸ் வித் ஆனர் அப்படின்றால் பாபா சொல்லிருக்கக்கூடிய 4 பாடங்கள் ஞானம், யோகம், தெய்வீக தாரணை, ஈஸ்வரிய சேவை. இப்ப இந்த 4 பாடத்திலையும் முழுமையாக வெற்றி பெறுவர்கள் தான் அந்த 8 மணி மாலையில் வருவார்கள். இந்த 4 பாடங்கள் மட்டும் கிடையாது, கடந்து போனவற்றிற்கு பாஸ் செய்ய வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 2வது பாபாவுடைய அருகில் செல்ல வேண்டும். 3வது பாபா நம்முடைய அவர் வைக்கக்கூடிய டெஸ்ட் பேப்பர்ல நாம பாஸ் செய்ய வேண்டும். ஸோ இது போல 3 விதத்திலும் சரி நம்ம பாஸ் ஆக வேண்டும். பாஸ் வித் ஆனர் அப்படின்று பாபா நமக்கு சாகார முறையில் சொல்வதுண்டு. வாருங்கள், அந்த பாஸ் வித் ஆனரை பற்றி நாம் முழுமையாக ஒரு அற்புதமான சூமானில் இருந்து இந்த உலக ஆத்மாக்களையும் சரி பாஸ் வித் ஆனராக ஆக்கலாம். நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய 2 கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக வீற்றிருக்கின்றேன். நான் இந்த சங்கமுகத்தில் தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்ந்து கொண்டு பாபா ஏற்கனவே சொல்லியபடி சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இப்பொழுது சங்கமுகத்தில் நான் 84 பிறவியை நான் எடுத்து இப்பொழுது தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்ந்து பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபாவை நான் நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த காட்சியை பாருங்கள். அப்படியே முழு வரலாறு புயலும் என்னுடைய உள்ளங்கையில் அழகாக இருக்கின்றது. நான் முழுமையாக சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் பல தடைகளை வென்று பலவிதமான கர்ம தலைகளிலிருந்து விடுபட்டு நான் அந்த 8 மணி மாலையில் வரக்கூடிய பாபாவிற்கு சமமான ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த சங்கமுகத்தில் என்னுடைய புலன்களையும் சரி என்னுடைய ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாவாக இருந்து நான் அந்த 3 விதமான பாஸ்களை கடந்து பாஸ் வித் ஆனர் ஆத்மாவாகிவிட்டேன். அது மட்டுமா, நான் இந்த சங்கமுகத்தில் என்னுடைய தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்களுடைய அவகுணங்களை பார்க்காமல் அவர்களுடைய விசேஷம் மட்டும் நான் பார்த்து கொண்டு மதிப்புடன் தேர்ச்சி பெற்ற பாஸ் வித் ஆனர் ஆத்மா ஆகிவிட்டேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. பாபா எனக்கு எவ்வளவு உரிமை கொடுத்து விட்டார். இப்பொழுது நீ யார், உன்னுடைய அப்பா யார் அப்படின்ற அந்த முழுமையான வாழ்க்கை வரலாறு எனக்கு சொல்லி நீ பாஸ் வித் ஆனர் ஆகிய ஆத்மா அப்படின்றும் எனக்கு வரதானத்தை கொடுத்து கொண்டு விட்டார். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். அவரை மட்டும் நான் பின்பற்ற போகிறேன் அப்படின்ற அழகான அந்த 4 பாடங்களிலும் சரி நான் தேர்ச்சி பெற்ற ஆத்மாவா ஆகிவிட்டேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த ஞான சொரூபத்தோடு, அந்த யோக சொரூபத்தோடு நான் பாபாவை பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் அருகில் நான் பார்த்து விட்டேன். நான் பலவிதமான கர்ம கணக்குகளை முடித்துவிட்டு எல்லாவற்றையும் நான் பாஸ் செய்து விட்டேன்.
நான் அவருடைய பக்கத்தில் அருகாமையில் இருக்கின்றேன். பரந்தாமத்தில் நான் வீற்றிருக்கின்றேன். ஆஹா! இந்த சங்கமுகத்தில் ஆத்ம அபிமான நிலையை அதை அழகாக அனுபவம் செய்து கொண்டு, என்னுடைய வாழ்க்கை இயல்பானதா ஆக்கிக் கொண்டு விட்டேன். நான் இந்த 8 மணி மாலையில் வரக்கூடிய வெற்றி மாலையில் வந்து விட்டேன். என் தொடர்பில் வரக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் சரி, மதிப்புடன் தேர்ச்சி பெறக்கூடிய ஆத்மாவாக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய புத்தி மூலமாக. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. ஆத்மாக்களே என்னை பின்தொடருங்கள் அப்படி என்று பாபா சொல்லும் பொழுது எல்லா ஆத்மாக்களும் சரி 8, 108, 16,108 மணி மாலையில் அழகாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் பாஸ் வித் ஆனராக ஆத்மா ஆகிவிட்டேன். இந்த முழு கல்பமும் என்னுடைய உள்ளங்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் சரி, நான் மதிப்புடன் தேர்ச்சி பெறக்கூடிய ஆத்மா, நான் பாஸ் வித் ஆனர் ஆத்மா, நான் பாப் சமான் ஆத்மா, நான் நிரூபிக்கணங்களை வென்ற ஆத்மா, நான் சக்தி நிறைந்த ஆத்மா. இப்படியாக நானும் செய்து மற்றவர்களுக்கும் செய்து கொண்டு என்னுடைய மனம் புத்தி மூலமாக அழகாக நான் பாபாவை நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா! இப்பொழுது பாபாவுடைய கழுத்தில் நான் மாலையாக வீற்றிருக்கின்றேன். 8 மணி மாலையில் நான் வென்ற ஆத்மாவா ஆகிவிட்டேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு வந்து அழகா ஒரு யோக வர்ணனை செய்யலாம். இன்னைக்கு வந்து பாபா வரதானத்துல பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும் அப்படின்று. பாஸ் வித் ஆனர் அப்படின்றால் பாபா சொல்லிருக்கக்கூடிய 4 பாடங்கள் ஞானம், யோகம், தெய்வீக தாரணை, ஈஸ்வரிய சேவை. இப்ப இந்த 4 பாடத்திலையும் முழுமையாக வெற்றி பெறுவர்கள் தான் அந்த 8 மணி மாலையில் வருவார்கள். இந்த 4 பாடங்கள் மட்டும் கிடையாது, கடந்து போனவற்றிற்கு பாஸ் செய்ய வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 2வது பாபாவுடைய அருகில் செல்ல வேண்டும். 3வது பாபா நம்முடைய அவர் வைக்கக்கூடிய டெஸ்ட் பேப்பர்ல நாம வந்து பாஸ்